الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العليم. எல்லா புகழுமே இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனித குலத்தை படைத்து மனிதகுல வாழ்வில் பல்வேறு கட்டங்களாக பிரித்து வைத்திருக்கிற அல்லாஹ் முதல் பருவமாக குழந்தை பருவம், மழலை பருவம், எதுவும் அறியாத பருவமாக, கடைசி பருவமாக முதுமை பருவம், எல்லாவித பலவீனங்களும் பின்தொடர்கிற பருவமாக முதுமை பருவம், இரண்டிற்கும் இடைப்பட்ட பருவமாக அல்லாஹ் வாலிப பருவத்தையும் மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறான். குர்ஆன் இப்படி சொல்லும், இரண்டு பலவீனங்களுக்கு இடைப்பட்ட ஒரு பலம் பொருந்திய பருவம் என்று வாலிப பருவத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். பொதுவாக பெற்றோர்களை பொறுத்தவரை பிறக்கிற குழந்தைகள் பெரும் அன்பளிப்புகளாக அல்லாஹ்வால் வழங்கப்படுகிற அன்பளிப்புகள். ஒரு பக்கம் அன்பளிப்பாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் குழந்தைகள் அமானிதங்களாய் நாளை மறுமையில் குழந்தை செல்வத்தை தந்த அல்லாஹ் அது குறித்து நம்மிடத்திலே விசாரிக்கப்படுகிற விசாரணையாகவும் அல்லாஹ்வால் அந்த குழந்தை செல்வம் தரப்படுகிறது. ஒரு பக்கம் தந்திருக்கிறான் என்று சொல்லி நாம் மகிழ்கிற அதே வேளை இன்னொரு பக்கம் சாலிகான குழந்தைகளாய் அந்த குழந்தைகளை உருவாக்கிவிட்டு போக வேண்டும், மறுமையில் விசாரணை உண்டு என்கிற அமானிதம் பொறுப்பும் நம்மிடத்திலே உண்டு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிற பெற்றோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. பொதுவாக இன்றைக்கு பொறுப்பை உணராத பெற்றோர்கள், அதனால் ஏற்படுகிற பல்வேறு பாதிப்புகள், விளைவுகள், இன்றைக்கு குழந்தை செல்வங்கள் மாணவர்களாய் பள்ளியில் அவர்கள் நுழைகிற போது பல்வேறு பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கு சவால்களாய், சில நேரங்களில் குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பெரும் சவாலாய் ஒழுக்கம் போதிப்பதில், சமுதாய பார்வையில் பார்த்தாலும் சில நேரங்களில் சமுதாயத்திற்கு அந்த குழந்தைகள் பெரும் சவாலாய் அமைந்து போவதை பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்குள்ள இளைய தலைமுறை பிறருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் குறித்து அறியாதவர்களாக, சின்ன வயதிலே நம்ம அவங்களுக்கு போதிக்கிறது இல்லை பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன. எனவே பள்ளிகளில் ஆசிரியரை மதிக்காத மாணவர்களாய், வீடுகளில் பெற்றோரை கண்ணியம் செய்யாத குழந்தைகளாய், பெரியவர்களை மதிக்காத பிள்ளைகள் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு தளங்களில் இன்றைக்கு மாணவர்கள் சமுதாயத்திற்கு பெரும் தலைவலிகளாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். ஆனாலும் உள்ளபடி பார்த்தால் இந்த மாணவ பருவம், இளைய பருவம் என்பது மிகுந்த பலம் பொருந்திய பருவம், பல்வேறு ஆற்றல்களும் சக்திகளும் நிரம்பி இருக்கிற பருவம். அவைகளை நல்வழியிலே நாம் நடத்தாட்டு தவறினால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். நல்ல வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னா அவர்களது ஆற்றல்களும் திறமைகளும் சமுதாயத்திற்கு பயன்படும். முறையாக வழிகாட்ட தவறிவிட்டால் அது எதிர் சக்திகளுக்கு இரையாகி போகும். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு இஸ்லாமிய விரோதிகள், மிக பெரும் தீய சக்திகள் எல்லாம் அவர்கள் குறிவைப்பது இளைஞர்களைத்தான். பல்வேறு இளைய சமுதாயத்தை குறிவைத்துத்தான் அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். நவீன கலாச்சாரம் என்கிற பெயரில் மிக மோசமான கலாச்சாரத்தை எல்லாம்
அழகுபடுத்தி காட்டி இன்றைக்கு இளைய தலைமுறை கலாச்சார சீர்கேடுகளில் அவர்களின் ஆடையிலிருந்து முடி வெட்டுவதிலிருந்து பல்வேறு நடத்தைகள் உட்பட கலாச்சார சீரழிவு ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு, இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாக்கள், சமூக ஊடகங்கள், பல்வேறு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக பரப்பப்படுகிற பல்வேறு ஆபாசங்கள், பல்வேறு அருவருப்புகள் இளைஞர்களின் சிந்தனையை மிக மோசமாக சிதைக்கிற அளவுக்கு உண்டான இன்றைக்கு பல்வேறு அசிங்கங்களை மீடியாக்களிலே பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் இன்றைக்கு இளைஞர்கள் பலிகடாவாக்கப்படுகிறார்கள். காதல் என்கிற பெயரால் சினிமாக்களில் வருகிற மிக மோசமான பல்வேறு காட்சிகள், பல்வேறு ஆபாசங்கள் மூலமாக சிந்தனை ரீதியாக மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாகி போகிறார்கள். சுருக்கமாக சொல்லுவதானால், ஒரு பக்கம் கலாச்சார சீர்கேடு, இன்னொரு பக்கம் இளைஞர்கள் ஒழுக்க சீர்கேடுகளிலும் இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறார்கள், குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள். எனவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதனை குறிப்பா இந்த ஆண்ட்ராய்டு போனெல்லாம் கைக்கு வந்ததுக்கு பின்னால ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாய் இளைய வயது பெண்களும் வாலிப பெண்களும் கூட இந்த ஆபாசங்களுக்கு அடிமையாகி போகிறார்கள். எந்தவித கூச்ச உணர்வில்லாமல் வெட்கம் விலை என்ன என்று கேட்கிற அளவிற்கு அவர்களது செயல்பாடுகள். நமக்கு தெரிந்த சில நிகழ்வுகள் பார்க்கிறோம். மிக மோசமான பெண்கள் தொடர்பான செயல்பாடுகள், கல்லூரி படிக்கிற பெண்கள், இப்ப வேலைக்கு போகிற பெண்கள் என்றெல்லாம் சொல்லி ஒருவித ஒழுக்க விழுமியங்கள், ஒழுக்க மாண்புகள் இல்லாமல் ஒழுக்கம் தவறி போகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு அதிகம். கண்ணிமிக்கவர்களே, அதுவும் இந்த ஆண்ட்ராய்டுடைய வரவுக்கு பின்னால நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண் ஒரு ஆணோடு தொடர்பு, சில நாட்களுக்கு பின்னால் அந்த பெண்ணின் கையில் ஆண்ட்ராய்டு போன். எவ்வளவு மிக மோசமான ஒழுக்க வீழ்ச்சியை ஏற்படுத்துகிற ஆபத்தான சாதனங்களாக இந்த ஆண்ட்ராய்டு போன்கள். விபரீத விளைவுகள் தெரியாமல் பெற்றோர்கள் வாங்கி தந்து விடுகிறோம். அவங்க நச்சரிக்கிறாங்க, பல்வேறு படிப்பு சார்ந்த விஷயங்கள் என்றெல்லாம் சொல்லி கூட நாம் தந்தாலும், கையிலே தந்தாலும் கண்காணிப்புகள் மிக அவசியம். ஒருவித கட்டுப்பாடு, கண்காணிப்பு இல்லாத போது சைத்தானிய வலையிலே வீழ்ந்து விடுகிறார்கள். இந்த பெண் ஒரு ஆணோடு தொடர்ந்து சில நாட்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கையில ஆண்ட்ராய்டு போன். அந்த ஆண் இந்த பெண்ணின் புகைப்படத்தை அனுப்ப சொல்லி கேட்கிறான், போட்டோ அனுப்ப சொல்லி. அந்த பெண் தயங்குகிறாள். சில நாட்கள் தொடர்ந்து வற்புறுத்தலுக்கு பிறகு ஃபர்தாவோடு கூடிய தனது போட்டோவை அனுப்புறான். சில நாட்கள் தொடர்கிறது. அடுத்த சில நாட்களுக்கு பின்னால் ஃபர்தா இல்லாத புகைப்படம் ஆண்ட்ராய்டு போன்ல, ஃபர்தா இல்லாம போட்டோ அனுப்புறாங்க. இன்னும் தீவிரமாக போகிற போது ஆடை இல்லாமல் அனுப்பக்கூடிய ஒரு நிர்பந்த நிலை. சில நாட்களுக்கு பின்னால அந்த உறவு கசந்து போகிறது. இந்த பெண்ணுக்கு வேறொரு ஆணோடு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணத்திற்கு சில நாட்களே இருக்கிற போது இந்த நிச்சயிக்கப்பட்ட மணமகனின் போனுக்கு சில போட்டோக்கள் வருகிறது. அத்தனையும் ஆபாச போட்டோக்கள். முன்னாடி அந்த பெண் கெஞ்சுகிறாள், முதல் ஆள்கிட்ட அவன்கிட்ட இந்த போட்டோக்களை எல்லாம் அழித்து விட சொல்லி, அவனும் அழித்து விட்டேன் என்று சொல்லி பொய்யாக நம்ப வைத்து, இப்ப நிச்சயத்திற்கு திருமணத்திற்கு சில நாட்கள் இருக்கிற போது அந்த நிச்சயிக்கப்பட்ட மணமகனின் மொபைலுக்கு சில போட்டோக்கள், ஆபாச போட்டோக்கள், அத்தனையும் இந்த பெண்ணின் புகைப்படங்கள். பெரும் பூதாகரமாய் பிரச்சனை வெடித்து திருமணம் நின்று போகிறது. மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் தற்கொலைக்கு முயல்கிற போது குடும்பத்தார்கள் சமாதானப்படுத்தி அந்த பெண்ணை தடுத்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, ஆக இந்த அளவிற்கு பல்வேறு கலாச்சார மோகம் ஒரு பக்கம், ஒழுக்க சீர்கேடுகள் இந்த சோசியல் மீடியாக்களால் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. சிறப்பானவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் எத்தனையோ பெற்றோர்கள் கண்மூடித்தனமாக பிள்ளைகளை நம்புகிற பெற்றோர்கள். என் பிள்ளை எந்த தப்பும் செய்யாது, என் பிள்ளையின் மீது தவறில்லை என்று சொல்லி, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இப்ப தவறுகளை கண்டிக்க தவறுகிற கண்மூடித்தனமாக பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்கிற பெற்றோர்கள் ஒரு விதத்தில் அவர்களை நரக படுகொலியிலே தள்ளுகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்ப எல்லாம் நடந்ததற்கு பிறகு கூட பெற்றோரின் பதில் மௌனம்தான். இந்த துவக்கத்திலேயே கண்காணிக்க வேண்டிய இது போன்ற விபரீதங்களை எல்லாம் தொலைநோக்கு பார்வை கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டிய பெற்றோர்கள் இன்றைக்கு பொறுப்புணர்வோடு செயல்பட கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்லை, இந்த கலாச்சார சீரழிவு, ஒழுக்க வீழ்ச்சி, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில இது யூதர்களின் மிக மோசமான சதி.
1897. இப்போ அந்த காலத்திலேயே அவர்கள் செய்த ஒரு திட்டம் 1897 சுவிட்சர்லாந்து நாட்டில் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை, யூதர்களின் ஆலோசனை. அதனுடைய டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மீடியாக்களை தன்மையப்படுத்த வேண்டும். யூதர்கள் இன்னைக்கு ஃபுல்லா மீடியா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ உலக அளவிலாக மீடியாக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இப்ப முழுக்க மீடியாக்கள் வழியாக ஆபாசங்களை பரப்புவது, பல்வேறு அசிங்கங்களை பரப்புவது, இதில் மிக முக்கிய இலக்கு இஸ்லாமிய இளைஞர்கள். இப்ப இவர்களின் சிந்தனைகளை, இஸ்லாமிய வருங்கால தூண்கள் இளைஞர்களின் சிந்தனைகளை சின்னாபின்னப்படுத்தி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற ஈமானிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் யூதர்களின் திட்டம். இந்த திட்டத்தில் இன்னைக்கு எவ்வளவு தூரம் அவங்க வெற்றி அடைந்திருக்கிறார்கள் நமக்கு பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு நிதர்சன சான்று. இவ்வளவு அவர்கள் தீட்டிய திட்டம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இணையதளங்கள், பல்வேறு சமூக ஊடகங்கள்ல தலைவிரித்தாடுகிற ஆபாசங்கள், மிக மோசமான பல்வேறு அசிங்கமான காட்சிகள், அதற்கு இரையாகி போகிற இந்த இளைஞர்கள் கண்ணிமிக்கவர்களே. ஆக உள்ளத்தில் இருக்கிற ஈமானை பறிக்க நினைக்கிற அளவிற்கு இன்றைக்கு யூதர்களின் மிக மோசமான திட்டங்கள் கண்ணிமிக்கிறவர்களே. அதனாலதான் இன்றைக்கு செய்திகளை பார்த்தா தெரியும், பல்வேறு செய்தித்தாள்கள். இப்ப எந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞனாகட்டும் இது போன்ற ஆபாசங்களுக்கு அடிமையாகிற போது, பல்வேறு ஒழுக்கங்களில் தவறுகிற போது, பெற்ற தாய், இப்ப உடன் பிறந்த சகோதரி என்று கூட வித்தியாசம் தெரியாத அளவிற்கு மிருகத்தனமான இச்சைகள் மேலோங்கி விடுகிறது. இதனுடைய பாதிப்புகள், சமூக ஊடகங்களின் பாதிப்புகள் தினசரி செய்திகளை பார்த்தால் நமக்கு தெரியும் கண்ணிமிக்கவர்களே. ஆக பெற்றோர்கள், சமுதாய ஆர்வலர்கள், பல்வேறு பொறுப்பாளர்கள் பொறுப்பை உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிறப்பானவர்களே, ஒண்ணுமில்ல, ஆரம்பகால இஸ்லாமிய இளைஞர்கள் எவ்வளவு தூரம் இந்த மார்க்கத்தின் காவலர்களாய் அசத்தியத்திற்கு எதிரான அதி தீவிரமான பெரும் எதிர்ப்பாளர்களாய் சத்தியத்தை நிலைநாட்டுவதில் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான் என்கிற அளவிற்கு சாதனை படைத்த இளைய சமுதாயம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம். வரலாறு பேசுகிறது. ஹிஜ்ரி 92 தாரிக் இப்னு ஜியாத், ஃபாத்திஹே உந்துலுஸ், இன்றைய ஸ்பெயினின் வெற்றியாளர். ஸ்பெயினுக்குள் இஸ்லாம் நுழைகிறது. இஸ்லாம் சுடர் விட்டு பிரகாசிப்பதற்கு முதல் அடி காரணம் தாரிக் இப்னு ஜியாத். உந்துலுஸ் அன்றைய பெயர். ஸ்பெயினை வெற்றி கொள்றாங்க. ஸ்பெயின் வெற்றிக்கு பிறகு சில காலங்களுக்கு பின்னால் அத்தனை பேரும் இளைஞர்கள். அவர்களின் ஒழுக்க விழுமியங்கள், பார்வை கட்டுப்பாடு, இன்னும் பிற இஸ்லாமிய முழு நடைமுறை, நபிகள் நாயகத்தை அடிக்கு அடி பின்பற்றுகிற அவர்களது அந்த பெருமானாரின் நேசம், இந்த எல்லா அம்சங்களையும் பார்த்துட்டு ஒரு கிறித்துவ பேராசிரியர் அவர் எழுதுவார் பிற்காலத்துல. இந்த உந்துலுஸை கைப்பற்றிய இஸ்லாமிய இளைஞர்களை குறித்து அவர் இப்படி சான்றிதழ் தருகிறார். அவர் சொல்லுகிறார், அவர்கள் சில இளைஞர்கள் தான் கண்ட காட்சியை சொல்றாரு. அந்த ஸ்பெயினை வென்றதற்கு பின்னால் அவர்களின் நடவடிக்கைகளை கண்ணால் கண்டு அவர் பதிவு செய்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர்கள் சில இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபத்தூஃபில்லார்கள். ஒன்று, அவர்கள் பூமியில் இருந்து முளைத்து வந்திருக்க வேண்டும். அடுத்து சொல்லுவார், ஹபத்துமின சமா, அல்லது வானில் இருந்து இறங்கி வந்திருக்க வேண்டும். பூமியில் வாழுகிற எங்கள் பகுதியை சார்ந்த இளைஞர்களை போலல்ல அவர்கள். ஒன்று பூமியில் இருந்து முளைத்தவர்களாக அல்லது வானில் இருந்து இறங்கியவர்களாக, பரிசுத்த இளைஞர்களாக, எல்லாவித ஒழுக்க விழுமியங்களும் நிறைந்திருக்கிற இளைஞர்களாக, எந்தவித கெட்ட குணங்களும் இல்லாத, எந்தவித ஹராம்களும் இல்லாத பரிசுத்த இளைஞர்கள் என்று சான்றிதழ் தருவதை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப உச்சகட்டமான ஒழுக்கம் அன்றைக்கு இளைஞரிடத்துல இருந்திருக்கிறது. உச்சகட்டமான மார்க்கத்தை பின்பற்றுவது, பயபக்தியான வாழ்வு, உச்சகட்ட சாதனைக்கு சொந்தக்காரர்களாக அன்றைய இளைய சமுதாயம். இன்றைக்கு யூதர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகி இளைய சமுதாயம் மிக மோசமான அடிமைத்தனங்கள், கலாச்சார அடிமைகளாக, ஒழுக்க வீழ்ச்சியில் ஒழுக்க மாண்பு குறைந்திருக்கிற அடிமைகளாக கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம். பொறுப்பாளர்கள் நாம் பல்வேறு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுத்தாக வேண்டும். நம்மள இன்றைக்கு எவ்வளவு தூரம் இளைஞர்களை சீரழிப்பதற்குண்டான முயற்சிகள், சமூக விரோதிகள் சில பேர், பெரும் கயவர்கள் சில பேர் இன்றைக்கு போதை சமாச்சாரங்களை இவர்கள் காசு பார்ப்பதற்காக இளைஞர்கள் மத்தியில் விலைக்கு விற்பது, லட்சங்கள் கோடிகளில் இவர்கள் புரள வேண்டும் என்பதற்காக எதிர்கால இளைய சமுதாயத்தை
அவர்களின் வாழ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்குண்டான முயற்சிகள் முஸ்லிம் மஹல்லாக்களில் நிறைய நடக்கிறது கண்ணிமிக்கவர்களே. இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல 8-10 படிக்கிற பையன்கள்ட்ட கூட போதை பழக்கம் இருக்குது. சர்வசாதாரணம். சின்ன சின்ன 8-10 படிக்கிற பையன், மெச்சூரிட்டி இல்லாத பையன் சர்வசாதாரணமாக போதைகளை பயன்படுத்துகிற ஒரு நடைமுறை. ஏன்னா அங்கங்க போய் விற்கிற ஏஜென்ட்டுகள், அறிமுகம் செய்து வைக்கிற நபர்கள், இருக்கிற மாணவர்கள். கல்லூரிகளில் இன்னமும் மிக மோசமான ஒரு சூழ்நிலை. கல்லூரிகள் அங்கங்க மறைச்சு வச்சு புதிதாக வரக்கூடிய மாணவர்கள்ட்ட அந்த பாக்கெட்டுகளை காட்டி வேண்டுமா என்று சொல்லி வழிய தருகிற, அவர்களை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கிற பல்வேறு விபரீதங்களை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இது அத்தனையும் இதில் பெரும்பாலும் இஸ்லாமிய இளைஞர்கள் வழிகடாவாக்கப்படுகிறார்கள். விபரீதங்கள் தெரியாமல், மறுமை குறித்த சிந்தனை இல்லாமல் போதை சமாச்சாரங்களிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இதுல அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் வாங்குறது காசு இருக்காது. காசு இல்லாத நேரங்கள்ல உயிருக்கு ஆபத்தில் போய் முடிகிற சில பொருட்களை கூட அற்ப விலைக்கு கிடைக்கிற, படிப்பிற்கு எழுதுவதற்கு பயன்படுத்துகிற சில பொருட்களை கூட அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு தயார். உயிரை குறித்து சிந்திப்பதில்லை. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த காசு பார்க்கிற இந்த இவங்க 5 ரூபாய்க்கு கிடைக்கிற சில மாத்திரைகள்லாம் கூட அவங்க விற்கிறப்ப 100-150 விற்கிறது. இப்ப சமுதாயம் குறித்த அக்கறை இல்லாமல் நான் பெரும் கோடீஸ்வரனாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இளைய சமுதாயத்தை மிக மோசமாக வழிநடத்துகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்ப பெற்றோர்களும் சில நேரங்கள் இதை கண்டுக்கிறது இல்லை. ஆரம்பத்துல யாருக்கும் சந்தேகம் வர்றதில்லை. இப்ப ஆரம்பத்திலேயே கண்காணிப்புகள் இருப்பதில்லை. இப்ப பல்வேறு பொறுப்பாளர்கள் இது குறித்து கண்காணிப்பதில்லை. இப்ப மிக தீவிர நிலைக்கு போனதற்கு பின்னால் வருந்துகிறார்கள், புலம்புகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது யாருக்கோ வருகிற பாதிப்பு அல்ல, நம்ம சமுதாயத்திற்கு வருகிற பாதிப்பு. இன்னைக்கு அங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்திலையும் வரலாம். எத்தனையோ தாய்மார்கள் பார்க்கிறோம், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இப்ப கல்லூரிக்கு படிக்க அனுப்புகிறேன், இஸ்லாமிய கல்லூரி, இப்ப நம்பிக்கையோடு அனுப்புகிறேன். அப்ப இருக்கிற மூத்த மாணவர்கள் வருகிற புதிய மாணவர்களை இந்த போதைகளை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பெற்றோர்கள் புலம்புகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த போதை சமாச்சாரங்கள் இளைஞர்களை இன்றைக்கு குறிவைத்து மிகப்பெரிய மாஃபியாவாக நடத்தப்படுகிறது. எனவே விழிப்புணர்வு தேவை. பெற்றோர்கள் மிகுந்த கண்காணிப்புல இருக்கணும். பல்வேறு பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்காணிக்க வேண்டும், ஒவ்வொரு மாணவர்களையும் கண்காணிக்க வேண்டும். பல்வேறு ஒழுக்கம் சார்ந்த தர்பியா வகுப்புகள் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை குறித்து, மறுமை குறித்தெல்லாம் அவ்வப்போது அவர்களிடத்திலே நினைவூட்டப்பட வேண்டும். மன்னிமிக்கவர்களே, இன்றைக்கு உள்ளங்கள் காய்ந்து போயிருக்கிற காரணத்தினால்தான், ஈமான் குறித்த சிந்தனை இல்லாமல் உள்ளங்கள் உறைந்து போயிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு விஷமிகள் உள்ளே வந்து விடுகிறார்கள். பல்வேறு ஹராம்கள் உள்ளே வந்து விடுகிறது. கண்ணிமிக்கவர்களே, எனவே பல்வேறு வகுப்புகள் ஏற்பாடு செய்யும், பல்வேறு தர்பியா வகுப்புகள், அல்லாஹ்வை குறித்து பேசப்படுகிற வகுப்புகள். இன்னொரு மிக முக்கியமான இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னு சொன்னா, இரவில் நீண்ட நேரம் விழித்திருப்பது. இரவுல 12-2 மணி வரைக்கும் முடிச்சிடவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம மேற்கத்திய நாடுகளை கலாச்சார சீரழிவு என்றெல்லாம் சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம். மிக மோசமான நாடுகள் என்று நாம் தள்ளி வைத்து பார்க்கிறோம். ஆனால் அவர்களிடத்திலேயும் சில நல்ல அம்சங்கள் உண்டு. இஸ்லாம் சொல்லுகிற பல்வேறு நல்ல அம்சங்களை அவர்கள் பின்பற்றுவதின் விளைவு இன்றைக்கு பல்வேறு முன்னேற்றங்களை பார்க்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இரவு நேரத்துல எந்தவித காரணமும் இல்லாமல், மார்க்கம் அனுமதித்திருக்கிற காரணம் இல்லாமல் ஒரு இரவில் தொழுவதோ அல்லது குர்ஆன் ஓதுவது, பல்வேறு பயான்கள் கேட்பது, இது போன்ற மார்க்க அனுமதித்த காரணம் இல்லாமல் யார் வீணாக இரவில் விழித்திருக்கிறார்களோ அவர்களது வாழ்வில் வரக்கத்தை அளித்து விடுமா, வாழ்வில் கிடைக்க வேண்டிய அருள் வளங்கள் இல்லாமல் போய்விடும். கண்ணிமிக்கவர்களே, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஒரு நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னா, இரவில் 9 மணிக்கு மேல் பெரும்பாலும் அவங்க விழிக்க மாட்டாங்க. இப்ப அதிகபட்சமாக இரவில் அவர்கள் உறங்க போகிற நேரம் 9 மணி. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் முடிச்சிருக்க மாட்டாங்களா. ஆனால் அதிகாலையில் விரைவாக எழுகிற பழக்கம் இஸ்லாம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த சமுதாயம் அந்த நல்ல பண்பை தவறவிட்டு வாழுகிறோம். 12-2 மணி வரைக்கும் முடிச்சிருக்கிறோம், காலையில 8-10 மணி வரைக்கும் தூங்குறோம். இப்ப எவ்வளவு சரியத்திற்கு மாற்றமான பழக்கம். கண்ணிமிக்கவர்களே, பல்வேறு இந்த கனடா நாட்டுல கூட போயிட்டு வந்து சொன்னாங்க, கனடா நாட்டுல சில முஸ்லிம்கள் நிறைந்து இருக்கிற பகுதிகளில் ஃபஜ்ர் தொழுகை, ஃபஜ்ருடைய நேரத்துல டிராபிக்கா இருக்குமா, ஃபஜ்ருடைய நேரங்கள்ல தொடர்ந்து கார்கள் வரிசையாக அணிவகுப்பாக பள்ளியை நோக்கி படையெடுக்கிற கார்கள்.
தொடர்ந்து டிராபிக். எனவே முன்பேயே பள்ளிக்கு போகிற நடைமுறை உண்டு என்று கூட நாம் பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. பல்வேறு மேற்கத்திய நாடுகள் இன்றைக்கு இஸ்லாமிய மரபை கடைபிடிக்கிறது. ஆனால் நாம் பரம்பரை முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறோம். இரவில் வெகு நேரம் விழித்திருக்கிறோம், அதிகாலையில் தூங்கி விடுகிறோம் கண்ணிமிக்கவர்களே. இது சொல்ல போன ஜப்பான் போன்ற நாடுகள்ல வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரு இரவு 9 மணிக்கு மேல் தனக்கு போன் செய்தால் அவங்க சொல்லுவாங்களாம், என்ன பைத்தியக்காரனா இருப்பாங்க போல இருக்குது, நைட் 9 மணிக்கு போன் பண்றானே, 12 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்ல இருக்கிறோம், 2 மணி வரைக்கும் பேஸ்புக்ல இருக்கிறோம், ஆன்லைன்ல இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப முன்னேறுகிற நாடுகள் எல்லாம் முன்னேற்றத்தின் பின்னணியை போய் பார்த்தால் இரவு 9 மணிக்கு மேல் போன் அழைப்பு வருகிற போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை பைத்தியம். யோசித்து பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இப்ப இளைஞர்கள் இன்றைக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஆற்றலை வீணடிக்கிறார்கள். இப்போ உடல் ரீதியான பலவீனம், இரவு நெடுநேரம் விழித்திருக்கிற போது, அறிவு சார்ந்த பலவீனம், காரணம் அவர்கள் மூழ்கி இருக்கிற மிக மோசமான வீண் விஷயங்கள் கண்ணிமிக்கவர்களே. இது சொல்ல போனா அந்த ரியாத் நாட்டுல ஒரு பெண்மணி, இந்த காலத்துல சில இளைஞர்கள் இருக்கிறாங்க பிற மக்களுக்கு முன்னோடியாக. ரியாதுல ராபிதா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிக் சென்டர் இருக்கு. இப்போ புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு இப்போ கலிமாவை சொல்லி தந்து இஸ்லாமிய அடிப்படை சொல்லி தரக்கூடிய ஒரு நிறுவனம் ராபிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி மகனை கூட்டிட்டு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, மகன் இஸ்லாத்துக்கு வரணும், களிமா சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் அந்தம்மா காஃபிரா இருக்கிறாங்க. இப்ப மகனை மாத்திரம் அழைத்து வந்து இவருக்கு களிமா சொல்லித்தாருங்கள், இஸ்லாத்திலே அவரை இணைக்க வேண்டும். இருக்கிற அந்த உலமாக்கள் காரணம் கேட்டாங்களாம். நம்ம திடீர்னு இப்படி சொல்றீங்களே, என்ன காரணம்? அந்த தாய் சொன்னாங்களாம், ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்கு எதிரில் ஒரு முஸ்லிம் வீடு, அப்ப அந்த வீட்டில் ஒரு முஸ்லிம் இளைஞன், அவனின் நடவடிக்கைகளால் நான் கவரப்பட்டேன். இதே அந்த இளைஞன் அதிகாலையில் எழுந்து தொழுகைக்கு பள்ளிக்கு செல்கிறான், என் மகன் 10 மணி வரைக்கும் தூங்குறான். அவன் படிப்பு உட்பட பெரியவர்களை மதிக்கிற பல்வேறு அம்சங்களில் மிகுந்த பெர்ஃபெக்டா அவர் இருக்கிறான். பார்ப்பதற்கு பார்வைக்கு அழகாக இருக்கிறது. என் மகன் அப்படி வர வேண்டும் என்று விரும்பினேன், எனவே களிமா சொல்லித்தாருங்கள் என்று பார்க்கிறோம். மன்னிமிக்கிறவர்களே, இன்றைக்கு இரவு வெகு நேரம் விழித்திருக்கிறோம், பஜ்ர் தொழுகையை தவறவிட்டு விடுகிறோம். பிற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹிதாயத் என்கிற ஒளி நம்மால் தடைபட்டு போகிறது கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம். பெற்றோர்கள் பொறுப்பை உணர வேண்டும். மிக முக்கியமா பெற்றோர்கள் பொறுப்பை உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுக்காக நல்வழிப்படுத்துகிற பெற்றோர்களாக, மிக முக்கியமாக இரவு நேரங்களிலே எழுந்து வழிகட்டில் போகிற தன் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்விடத்தை அழுது துவா செய்கிற பெற்றோர்களாக உருவா வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. நாளைக்கு மறுமையில பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, சில பேருக்கு அல்லாஹ் சுவனத்துல இடம் கொடுப்பான், சுவனத்துல இருப்பாங்க. சில நாட்களுக்கு பின்னால் அவர்களின் பதவிகள் உயருமா, இன்னமும் கொஞ்சம் ஒருபடி மேலே அல்லாஹ் பதவிகளை உயர்த்தி மேல் சுவனத்திற்கு அனுப்புவானா, போக சொல்லி உத்தரவு வரும். பெற்றோர் கேட்பாங்களா, யாரெல்லாம் நாங்க என்ன நன்மை செஞ்சோம், செஞ்ச நன்மைக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துட்ட, இப்ப நன்மை செய்கிற வாய்ப்பை இழந்து விட்டோம், என்ன மௌத்தாயிட்டோம், சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். அப்ப எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு கிடைக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப மலக்குகள் சொல்லுவாங்களாம், நீ இஸ்திக்ஃபாரி வலதின் லக்க, நீ உலகில் விட்டு வந்த உன் மகன் நல் ஒழுக்கத்தோடு உனக்காக துவா செய்கிற குழந்தையாக நீ விட்டு வந்த குழந்தை, பெற்ற தாய் உனக்காக, தந்தை உனக்காக மன்னிப்பு தேடியது, இஸ்திக்ஃபார் தேடியது, அந்த பாவ மன்னிப்பின் பலனாக உன் பதவியை உயர்த்துறோம் என்று மலக்குகள் சொல்வார்களாம். மன்னிமிக்கவர்களே, ஆக பெற்றோர்கள் இப்படிப்பட்ட குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டும். தனக்கு பின்னால் தன் குழந்தை சாலிகான குழந்தையாக, அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளுகிற குழந்தையாக அந்த குழந்தையை விட்டு செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனா பெற்றோர்கள் இப்படி கனவு காண வேண்டுமா, ஒவ்வொரு தாய் தந்தைக்கு இப்படி கனவு இருக்க வேண்டுமா, நான் பெற்றெடுக்கிற குழந்தை நான் உயிரோடு இருக்கிற காலம் வரை எனக்கு பணிவிடை செய்கிற குழந்தையாக, நான் வயோதிகம் அடைகிற போது என் அருகிலிருந்து எனக்கு ஆறுதல் சொல்லுகிற குழந்தையாக, நான் இறந்து விட்டால் முன்னின்று என் ஜனாசா தொழ வைத்து என்னை நல்லடக்கம் செய்கிற குழந்தையாக, என் இறப்பிற்கு பின்னால் நான் விட்டு செல்லுகிற கடன்களை நல்ல முறையிலே நிறைவேற்றுகிற குழந்தையாக, என் பிரிவுக்கு பின்னால் இருக்கிற என் குடும்பத்தை, உறவுகளை ஆதரிக்கிற குடும்ப பொறுப்பை சுமக்கிற குழந்தையாக, நான் இறந்ததற்கு பின்னால் என் மக்பராவிற்கு தினந்தோறும் வந்து எனக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிற துவா செய்கிற குழந்தையாக, இறுதியாக நாளை மறுமையில் பல்வேறு லட்சக்கணக்கான நபர்களுக்கு முன்னால் நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹ்வின் நேசர்கள், சஹாபாக்கள் உட்பட கோடானு கோடி மனிதர்கள் குழுமி இருக்கிற அந்த மக்சர் பெருமலையில் பெற்றோருக்கு கண்ணியம் சேர்க்கிற குழந்தையாக என் குழந்தை வர வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் கனவு காண வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஹதீஸ்ல வருதா இல்லையா? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு முன்னால் சில பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவான்.
இந்த சூரிய ஒளியை மிஞ்சுகிற அளவிற்கு ஒளி பொருந்திய கிரீடம் பெற்றோர்களின் தலையில் அணிவிக்கப்படும். அவர்களுக்கு கௌரவம். பெற்றோர் கேட்பாங்களாம், யாரும் எதுக்கு இந்த கௌரவம்? பதில் இப்படி வருமா, உலகில் நீ உன் குழந்தைகளை ஹாஃபிஸுகளாக உருவாக்கி விட்டு வந்தாய். குர்ஆனை மனனம் செய்கிற, அல்லாஹ்வின் வேதத்தை உள்ளத்தில் சுமக்கிற குழந்தையாக நீ உலகில் உருவாக்கி விட்டு வந்தாய். அதற்கு பரிசு என்று சொல்லப்படுமாம் கண்ணிமிக்கவர்களே. ஆக நம்முடைய குழந்தைகள் இந்த நிலைக்கு வருவதற்கு பெற்றோர்கள் கனவு காண வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. ஆனால் இன்றைய பொறுப்பில்லாத பெற்றோர்களால் பல்வேறு நிலைகளை பார்க்கிறோம். பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோர்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, பல்வேறு காவல் நிலையங்களில் பிணைக்காக கைகட்டி நின்று, எவனுக்கு முன்னாலோ கைகட்டி நின்று கையெழுத்து போட காத்திருக்கிற பெற்றோர்களாக, இவன் செய்திருக்கிற குற்றங்களுக்காக நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்குகிற பல்வேறு அவலங்களுக்கு பெற்றோர்கள் ஆளாகி போகிறார்கள் கண்ணிமிக்கவர்களே. ஆக இன்றைய உலகம் முழுக்க மெட்டீரியலிஸ்டிக் உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இறை மறுப்பு சிந்தனை நிரம்பி இருக்கிற உலகமாக, ஈமானை குறித்தோ தொழுகையை குறித்தோ முஸ்லிம்களிடத்திலேயே இன்றைக்கு சிந்தனை மங்கி போய் கொண்டிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே. ஏன் பெற்றோர்கள் இன்னைக்கு எவ்வளவு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறோம். பல்வேறு டீ கடைகள்ல நேரங்களை செலவழிக்கிறோம் மணிக்கணக்கில். பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு வாசிப்பதற்கு மணிக்கணக்கில் நேரம் தருகிறோம். சில நேரங்களில் பொழுதுபோக்கு என்கிற பெயர்களில் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிகிறோம் கண்ணிமிக்கவர்களே. அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்குகிற பள்ளிகளில் வருவதற்கு மனம் வருவதில்லை. ஒரு நாளுக்கு 5 முறை வந்து அவனை வணங்கிவிட்டு போவதற்கு நிறைய பெற்றோர்களுக்கு மனமில்லை கண்ணிமிக்கவர்களே. இறுதியாக ஒன்றை சொல்லுவதானால், குழந்தைகளின் தர்பியத், குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக உருவாக்க வேண்டுமானால் நல்லோர்களின் தோழமை அவர்களுக்கு வேண்டும். ஜுலசாவு சாலி, பல்வேறு உலமாக்களின் தொடர்பு மிக்க குழந்தைகளாக, நல்லோர்களின் தோழமை மிக்க குழந்தைகளாக உருவாக்கிவிட்டால் அவர்களின் எதிர்காலம் பராசிக்கும் கண்ணிமிக்கவர்களே. அதனாலதான் அப்பப்போ பல்வேறு ஜோடுகள்லாம் வைக்கிறாங்க. நம்முடைய இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த அன்சார் மஸ்ஜிதுல கல்லூரி மாணவர்களை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோடு, பல 100 மாணவர்கள் வந்து பயன்பெறுகிற விதத்துல பல்வேறு ஆலிம் பெருந்தகைகள் வந்து மார்க்க அறிவுரை சொல்லுவார்கள். இப்ப இருண்டு போய் இருக்கிற உள்ளங்கள் ஒளிமயமாக வேண்டுமானால் நல்ல பல மார்க்க கருத்துக்களை கேட்க வேண்டும். இப்ப நேரங்களை ஒதுக்கி பெற்றோர்கள் கொண்டு போய் அவர்களை அந்த சபைகளிலே சேர்க்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. இது இந்த காலத்தின் கட்டாயமாக. இறுதியாக இன்றைக்கு உதாரணமா புரியும்படி சொல்றதா இருந்தா, இன்றைக்கு குழந்தைகளை நாம் வளர்க்கிறோமா அல்லது அவர்கள் வளர்க்கிறார்களா? ஒண்ணுமில்ல, வீடுகள்ல கிளி வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, பாசமா அதுக்கு பால் வைப்பாங்க, தானியங்கள்லாம் போடுவோம். இதே வீடுகள்ல இந்த எலி பல்லி தானாக வளரும். இப்ப நாம் பிரியமாக வளர்க்கிற பிராணிகளுக்கு பிரியமாக உணவு வைப்போம். தானாக வளர்க்கிற பல்லி எலி அது இருப்பதை தின்றுவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும். அதே போன்ற நிலைதான் எந்த தந்தை தன் குழந்தை 7 வயது அடைகிற போது அந்த குழந்தையை கைப்பிடித்து பள்ளிக்கு வருகிற தந்தை கையோடு அழைத்து வந்து தொழுகையின் அணிகளில் சப்புகளில் நிறுத்துகிறாரோ அவர் அந்த குழந்தையை வளர்க்கிறார் என்ற அர்த்தம். கிளி வளர்ப்பதை போல, பூனை வளர்ப்பதை போல 7-10 வயதை தாண்டியும் குழந்தையின் தொழுகை குறித்த அக்கறை இல்லை. பெற்றோரை தொழுகிறதுல அது வேற விஷயம், இவருடைய தொழுகை இருக்காது, சும்மா கொண்டு வந்துட்டு போறவரா இருப்பார். அப்ப பருவ வயதை அடைந்ததற்கு பிறகும் கூட குழந்தையை பள்ளிக்கு அழைத்து வராத தந்தை அவர் குழந்தையை வளர்க்கவில்லை. எலியை போல பள்ளியை போல குழந்தை வீடுகளிலே வளர்கிறது கண்ணிமிக்கவர்களே. அப்ப யோசித்து பார்க்கிறோம், இன்றைக்கு இளைஞர்களின் மிக முக்கிய பிரச்சனையாக 4 உலமாக்கள் சொல்லுவார்கள். ஒன்று ஷஹவாத், மனோ இச்சைகள். இச்சையை தீர்க்க வேண்டும் என்கிற அவா இளைஞர்கிட்ட இருக்கும். அதற்கு வடிகால் உரிய காலத்தில் அவர்களுக்கு சாலிகான மனம் முடித்து தரப்பட வேண்டும், நல்ல வழிகாட்டுதல் செய்யப்பட வேண்டும். 2வது சுபுகாத், சந்தேகங்கள் இளைஞர்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய இளைஞர்கள் பிற மத கலாச்சாரம், பிற மத நம்பிக்கையில மூழ்கி போனவர்கள் கூட இருக்கிறாங்க. ஒரு நாத்திகரிடம் ஒரு இளைஞர் ஹாஸ்டல்ல படிக்கிற காலத்துல அவருடைய கூட இருந்திருக்கிறார். படிப்பு முடிந்து வெளியே வருகிற போது இறை மறுப்பு கொள்கையோடு வெளியே வருகிறார் கண்ணிமிக்கவர்களே. நவுது பில்லா, கடவுள் இல்லை என்று பேசுகிறார் முஸ்லிம் இளைஞர். எனவே இந்த சந்தேகங்களை அவ்வப்போது தீர்ப்பதற்கு இளைஞர்களுக்கு நிறைய தர்பியா பயிற்சி வகுப்புகள், இஸ்லாமிய அடிப்படைகள் போதிக்கப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. 3வது ஜுலசா உசு, இளைஞர்கள் வழிகெடுவதற்கு மிக முக்கிய காரணம் தீய நட்பு, தீய தோழமை. இன்றைக்கு அதனாலதான் நிறைய பேர் வழிகெட்டு போயிடுறாங்க. நல்லவனா இருப்பான், லேசா இவன் குடிக்கிறப்ப ஒரு உறிஞ்சு அப்படின்னு சொல்லுவான், அப்படியே அது பழக்கமாகி போயிடும். லேசா அடிச்சுப்பார் அப்படிமா, குடிக்காட்டி விட்டுரு அப்படிமா, இவன் அடிச்சு பார்ப்பான், அடிமையாக போய்விடும் கண்ணிமிக்கவர்களே. எனவே நமது இளைஞர்கள் குழந்தைகளின்
தோழமையை கண்டுகாணி கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிகு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த சமுதாயத்தை வழிநடத்துவானாக. அல்லாஹ் இளைஞர்களை நேர்வழிப்படுத்துவானாக. கெட்ட தோழமையில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஹிதாயத் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.